ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் காளான் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வறுவலுக்கு பார்த்திங்கன்னா காளானை வந்து பொரிச்செடுத்து அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து அட்டகாசமான சுவையில் பண்ண போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். சின்ன பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பெருசாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா 4 பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு தண்ணி விட்டு முதல்ல நம்ம இந்த மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு கரைக்கிறது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. லேசாக வந்து நம்ம காளான் போட்டு புரட்டணும் அப்படின்னா ஒரு லேயர் வந்து கோட்டிங் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து உடனேவே எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு துண்டுகளாக நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி காளானில் வந்து நிறைய ஈரப்பதம் இருக்கும். அதனால் உங்களுக்கு வேகிறதுக்கு வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து லேட் ஆகும். நல்லா தண்ணி விட்டு கிறிஸ்பாக வந்து வெந்து வரும். தண்ணி ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி நல்லா சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா காளான் வந்து நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஈடாக பொரிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 4 ஈடு அளவுக்கு வந்தது. இப்போ 2வது ஈடு பொரிக்க போட்டதுக்கப்புறமா நம்ம தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 6 போல் வதக்கின சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக வந்து விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லா ஈடுமே வந்து நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம காளானை ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சமாக சோம்பு, 1 ஏலக்காய், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, கரம் மசாலா எல்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிய விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறதுனால லேசாக தெறிக்கும். தக்காளி போட்டோம் அப்படின்னா சரியாயிரும். ஒரு பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் அளவு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து அடியில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். தக்காளி போட்டோன்னா சரியாயிரும். மசாலா பொடின்னு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தக்காளி பழத்தை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மசாலாவை வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து தக்காளி கரைஞ்சி நம்மளுடைய மசாலா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால டக்குன்னு வந்து நமக்கு கெட்டிப்படும். அதனால் லேசாக தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா தெளித்து மட்டும் விட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவருக்காக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய மசாலா வந்து அட்டகாசமாக தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குது. ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பொரிச்சு வச்சுருக்க மஷ்ரூமை போட்டோம் அப்படின்னா போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப கெட்டியாயிரும் முந்திரி பருப்பு இருக்கிறதுனால. அதனால் லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க காளானை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். சூடோடு நம்ம வந்து பரிமாறணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், எப்படி மசாலா சேர்ந்து சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அருமையான இந்த காளான் வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.